ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மாசி மாத வளர்பிறை சதுர்தசி திதி. வருடத்திற்கு 6 தினங்கள் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் நடராஜ பெருமானின் மகா அபிஷேக நாள் என்று. பொதுவாக சிவாலயங்களில் ஒரு நாளைக்கு 6 கால பூஜைகள் நடைபெறும். ஆனால் நடராஜருக்கோ ஆண்டுக்கு 6 முறை மட்டும் அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த 6 அபிஷேகங்களும் மகா அபிஷேகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த நேரத்தில் தெய்வங்களும் தேவதைகளும் பூஜிப்பதாக வணங்குவதாக ஐதீகம். ஆணி திருமஞ்சனத்திலும் ஆருத்ரா தரிசனத்திலும் விடியற் காலையில் அபிஷேகம் நடைபெறும். சித்திரை மாத திருவோண நட்சத்திரம் மற்றும் ஆவணி, புரட்டாசி, மாசி இந்த 3 மாத சுக்ல பக்ஷ சதுர்தசி திதி. மொத்தமாக இந்த 4லும் மாலை வேளையில் அபிஷேகம் நடைபெறும். அந்த வகையில் இன்று மாசி மாத வளர்பிறை சதுர்தசி திதி. நடராஜரின் மகா அபிஷேக தினம். வைணவர்களுக்கு கோவில் என்றால் ஸ்ரீரங்கத்தை குறிப்பது போல சைவத்தில் கோவில் என்றால் சிதம்பரம் நடராஜரையே குறிக்கும். இது முக்தி கஷேத்திரங்களில் ஒன்று. பார்த்தாலே முக்தி கிடைக்கும். இன்று சிதம்பரத்தில் மட்டுமில்லாமல் அனைத்து சிவன் கோவில்களிலும் நடராஜர் திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும் இடத்தில் 30 முக்கோடி தேவர்களும் அரூபமாய் எழுந்தருளியிருப்பதாக ஐதீகம். எனவே இந்த நேரத்தில் நடராஜரின் அபிஷேகத்தை தரிசனம் செய்து நாம் வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும். குறிப்பாக வறுமையும் கஷ்டமும் பாபமும் நீங்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், பாபங்களிலிருந்து விடுதலையும், பிறவி பெருங்கடலை கடக்க நல்லருளும் சித்திக்கும். இயன்றவர்கள் இன்று சிவாலயம் சென்று நடராஜ பெருமானின் அற்புத அபிஷேகங்களை தரிசனம் செய்து நமது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற பெறுவோம். இயலாதவர்கள் அவரவர் இருந்த இடத்திலேயே நடராஜ பெருமானை பிரார்த்தித்து சிவ சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம் சொல்லி நடராஜர் பாதம் பணிந்து நற்கதி அடைவோம். நாம இப்ப ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம். ஓம் கிருபா சமுத்ரம் சுமுகம் த்ரிநேத்ரம் ஜட்டாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரமணந்தரூபம் சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி வாசாமதீதம் பணிபூஷணாங்கம் கணேசதாத்தம் தனதஸ்ய மித்ரம் கந்தர்ப்பநாசம் கமலோத்பலாக்ஷம் சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி ரமேஷவந்தியம் ரஜதாத்ரிநாதம் ஸ்ரீவாமதேவம் பவதுக்கநாசம் ரக்ஷாகரம் ராக்ஷசபீடிதானாம் சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி தேவாதிதேவம் ஜகதேகநாதம் தேவேஷவந்தியம் சசிகண்டசூடம் கௌரி சமேதம் கிருதவிக்னதக்ஷம் சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி வேதாந்த வேத்யம் சுரவைரிவிக்னம் சுபப்ரதம் பக்திமதந்தராணாம் காலாந்தகம் ஸ்ரீ கருணாகடாக்ஷம் சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி हेमाद्रिचापं त्रिगुणात्मभावं गुहात्मजं व्याघ्रपुरीशमाद्यं श्मशानवासं वृषवाहनस्तं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि आद्यन्तशून्यं त्रिपुरारिमीशं नन्दीशमुख्यस्तुतवैभवाढ्यं समस्तदेवैः
परिपूजिताङ्घ्रिं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि तमेव भान्तं ह्यनुभाति सर्वम् अनेकरूपं परमार्थमेकं पिनाकपाणिं भवनाशहेतुं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि विश्वेश्वरं नित्यमनन्तमाद्यं त्रिलोचनं चन्द्रकलावतंसं पतिं पशूनां हृदि सन्निविष्टं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि विश्वादिकं विष्णुमुखैरुपास्यं त्रिलोचनं पञ्चमुखं प्रसन्नम् उमापतिं पापहरं प्रशान्तं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि कर्पूरगात्रं कमनीयनेत्रं कंसारिमित्रं कमलेन्दुवक्त्रं कन्दर्पगात्रं कमलेशमित्रं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि विशालनेत्रं परिपूर्णगात्रं गौरीकळत्रं हरिदम्बरेशं कुबेरमित्रं जगतः पवित्रं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि कल्याणमूर्तिं कनकाद्रिचापं कान्तासमाक्रान्तनिजर्ददेहं कपर्दिनं कामरिपुं पुरारिं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि कल्पान्तकालाहितचण्डनृत्तं समस्तवेदान्तवचो निगूढम् अयुग्मनेत्रं गिरिजासहायं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि दिगम्बरं शङ्खसिताल्पहासं कपालिनं शूलिनमप्रमेयं नागात्मजावक्त्रपयोजसूर्यं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि सदाशिवं सत्पुरुषैरनेकैः सदार्चितं सामशिरस्सु गीतं वैयाग्रचर्माम्बरमुग्रमीशं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरस्य स्त्वनं पठेद्यः प्रदोषकालेषु पुमान् सदन्यः भोगानशेषाननुभूय भूयः सायुज्यमप्येति चिदम्बरस्य सायुज्यमप्येति चिदम्बरस्य सायुज्यमप्येति चिदम्बरस्य इति श्रीचिदम्बरेश्वरस्तोत्रं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः।